கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனமே, இந்த அருமையான நாளின் மாலை வேளையிலே கர்த்தர் அழைக்கிறார் அற்புத திருச்சபை சார்பாக நடக்கக்கூடிய தி ப்ராஃபட்டிக்கல் டெலிவரன்ஸ் டைம், விடுதலையின் நற்செய்தி. இந்த மாலை வேளைக்காக உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த மாலை வேளையிலும் கூட கடைசி காலத்தில் சம்பவிக்கக்கூடிய காரியங்களை, ஆண்டவருடைய வருகையை குறித்தான அடையாளங்களின் செய்திகளை ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இந்த மாலை 7 மணி அளவிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் அற்புதமுள்ள தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். நாம் யாவருமாக கண்களை மூடி செபித்து இந்த அருமையான ஆராதனையை, இந்த அருமையான வார்த்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்துக் கொடுக்கும்படிக்காக நீண்ட இருந்த இடங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருமாக ஒருமனப்பட்டு எங்களோடு கூட நீங்கள் இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நாம் யாவருமாக கண்களை மூடி நாம் ஜெபித்து இந்த அருமையான வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாகிய ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த அருமையான மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த மாலை வேளையிலும் கூட ஆண்டவர் எங்களோடு பேச போகிற நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வாரமும் கடைசி காலத்தில் சம்பவிக்கிற அடையாளங்கள், கர்த்தருடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் உள்ள அடையாளங்களை நாங்கள் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட வேதத்தினுடைய அடிப்படையிலே தேவன் எங்களுக்காக வைத்திருக்கிற மன்னாவை எங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களை, குடும்பங்களை என் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்தின் பங்காளிகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் தேவரீர் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இது எச்சரிப்பின் செய்தியாய் ஆண்டவர் மாற்றி என்னை விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தக்கூடிய செய்தியாய் நீர் மாற்றி கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஒரு பாடலை, சிறிய பாடலை ஒன்றை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசு எப்ப வருவாரோ, எந்த நேரம் வருவாரோ, இந்த மண்ணுக்கும் விண்ணுக்கும் நியாயாதிபதியா எப்ப வருவாரோ, எந்த நேரம் வருவாரோ, இயேசு எப்ப வருவாரோ, எந்த நேரம் வருவாரோ, இயேசு எப்ப வருவாரோ, எந்த நேரம் வருவாரோ, இந்த மண்ணுக்கும் விண்ணுக்கும் நியாயாதிபதியா எப்ப வருவாரோ, எந்த நேரம் வருவாரோ, இயேசு எப்ப வருவாரோ. நான் எத்தர போல ராஜாத்தி என்னை ஏற்றுக்க எப்ப வருவாரோ, நான் அலங்காரமான மணவாட்டி என்னை என்னென்ன கேள்விகள் கேட்பாரோ, நான் எத்தர போல ராஜாத்தி என்னை ஏற்றுக்க எப்ப வருவாரோ, நான் அலங்காரமான மணவாட்டி என்னை என்னென்ன கேள்விகள் கேட்பாரோ, எப்ப வருவாரோ, இயேசு எப்ப வருவாரோ, எப்ப வருவாரோ, இயேசு எப்ப வருவாரோ, எப்ப வருவாரோ, எந்த நேரம் வருவாரோ, எப்ப வருவாரோ, எந்த நேரம் வருவாரோ, இயேசு எப்ப வருவாரோ, எந்த நேரம் வருவாரோ, இந்த மண்ணுக்கும் விண்ணுக்கும் நியாயாதிபதியா எப்ப வருவாரோ, எந்த நேரம் வருவாரோ, இயேசு எப்ப வருவாரோ. நான் கற்புள்ள கண்ணியை போலிருப்பேன், கையில் எண்ணெயுடன் தீபம் ஏற்றி வைப்பேன், நான் திறப்பின் வாசலில் காத்திருப்பேன், அவர் திறந்ததுமே உள்ளே பிரவேசிப்பேன், நான் கற்புள்ள கண்ணியை போலிருப்பேன், கையில் எண்ணெயுடன் தீபம் ஏற்றி வைப்பேன், நான் திறப்பின் வாசலில் காத்திருப்பேன், அவர் திறந்ததுமே உள்ளே பிரவேசிப்பேன். எப்ப வருவாரோ, இயேசு எப்ப வருவாரோ,
கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல ஒரு பாடலை கேட்டோம். இப்பொழுது நம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போக போகிறோம். கடந்த வாரத்திலே தொடர்ந்து 2-3 வாரங்களாக இந்த வசனத்தை தான் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 3வது வசனத்தை. Matthew chapter 24 verse 3. சீஷர்கள் அவரிடத்திலே வந்து கேட்ட ஒரு கேள்வி, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? கர்த்தருடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்ட கேள்விக்கு கர்த்தர் சொன்ன பதில், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று அருமையான ஒரு பதிலை அந்த கேள்விக்கு ஆண்டவர் கொடுத்தார். கடந்த வாரத்திலே சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை குறித்து உங்களுக்கு திட்டமான விளக்கத்தை நான் கொடுத்தேன். இந்த நாளிலே அந்த அடையாளத்தின் நாட்களிலே என்னென்ன காரியங்கள் சம்பவிக்கும் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சற்று விரிவாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பல ரகசியங்களை உங்களுக்கு நான் வெளிப்படுத்த போகிறேன். தொடர்ந்து இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக மத்தேயு 24:15 வசனத்தை வாசிக்கும் பொழுது, மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகையை நம்ம 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று ரகசிய வருகை, ஆங்கிலத்தில் the secret coming என்று நாம் சொல்லுவோம். இரண்டாவது பகிரங்க வருகை. இந்த 2 வருகைக்கும் ரொம்ப பேருக்கு குழப்படி இருக்குது. மேகங்கள் மேல் இயேசு கிறிஸ்து வருகிறார் அப்படின்னு சொல்லி சீக்ரெட் கமிங் குறித்து அங்க ஒரு இன்புட் பண்ணுவாங்க. அது தவறான காரியம். ரகசிய வருகைக்கும் பகிரங்க வருகைக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நாம் பார்க்க வேண்டும். ரகசிய வருகை பரிசுத்தவான்களுக்கு மாத்திரம் காணப்படக்கூடிய ஒரு காரியம். இதை குறித்து நான் உங்களுக்கு ஒரு தனி சப்ஜெக்டா அடுத்த செக்மெண்ட்ல, அடுத்த கிழமையில நான் உங்களுக்கு அதை குறித்து நான் பிரசங்கிப்பேன். இன்றைக்கு அந்த சப்ஜெக்ட் கிடையாது. ரகசிய வருகை எப்படி இருக்கும் என்பதை குறித்து, ரகசிய வருகையிலே அந்த அறுவடை என்பது எப்படி நடக்கும் என்பதை குறித்து நான் அடுத்த வாரத்திலே உங்களுக்கு நான் பிரசங்கிப்பேன். இந்த வாரத்திலே இந்த வருகை எப்பொழுது உண்டாகும் என்று சொன்னால், உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய காரியம். இது பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் இந்த மத்தேயு 24:14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 15 பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. பாழாக்கக்கூடிய அருவருப்பு அப்படி என்று சொன்னால், தேசத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழக்கூடிய இந்த உலகத்திலே ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளமாக 2 காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சூசகமாக சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒன்று விசுவாச துரோகம் முந்தி நேரிடுதல். 2வது கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படுதல். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாச துரோகம் முந்தி நேரிட வேண்டும். கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட வேண்டும். நீங்க இந்த காலத்துல பாருங்க, நான் கொஞ்சம் ஃப்ரீயாவே உங்கள்கிட்ட பேசுறேன். விசுவாச துரோகம் இன்னைக்கு முத்தி போய் விசுவாசிகள் மத்தியிலே, திருச்சபையிலே, ஊழியங்களிலே, கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையிலே இன்றைக்கு விசுவாசத்தினுடைய துரோகத்தினுடைய உச்ச கட்டத்திற்குள்ளே இந்த நாடு, இந்த உலகம், இந்த தேசம் இருக்கிறதை நாம பார்க்கிறோம். இது விசுவாச துரோகம். விசுவாசத்தில் துரோகம் வந்துட்டாவே அர்த்தம், பிசாசானவன் முற்றிலுமாக தன்னுடைய ஆளுகைக்குள்ளே இந்த உலகத்தை கொண்டு வருவதற்கு ஆயத்தமாகி விட்டான். அதி சீக்கிரத்திலே அவனுடைய கரத்துக்குள்ளே, சாத்தானுடைய கரத்துக்குள்ளே இந்த உலகம் போக போகிறது என்று சொல்லி அர்த்தம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாச துரோகம் முந்தி நேரிடணுமா? ஆண்டுடைய வருகைக்கு முன்பதாக உள்ள அடையாளம் விசுவாச துரோகம் முந்தி நேரிட வேண்டும். 2வது
கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட வேண்டும். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் பாவத்தினுடைய உச்சக்கட்டம். நோவாவின் காலத்திலே, லோத்தின் காலத்திலே எப்படி இருந்ததோ அதை போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்ற சத்தியத்தின்படி அந்த நாட்களிலே என்ன நடந்ததோ அதே காரியங்கள் இன்றைக்கு இந்த உலகத்திலே சம்பவிக்கிறதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். என அன்பான தேவஜனமே, யோசித்து பாருங்கள். பாழாக்குகிற அருவருப்பு என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், மந்திரம், விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்க பேதம், பொறாமை, கொலை, வெறி, களியாட்டு, இப்படிப்பட்ட பாழாக்கக்கூடிய அருவருப்பு சபைகளிலே, கிறிஸ்தவர்கள் மத்தியிலே நடக்கும். நேரம் பார்த்தல், குறி பார்த்தல், நல்ல நேரம் பார்த்தல், கெட்ட நேரம் பார்த்தல், பிள்ளைங்களுக்கு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பார்க்கும்போது நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்தல், இப்படிப்பட்ட அருவருப்புகள் இந்த கடைசி காலத்திலே நடக்கும். எனக்கு அன்பான தேவஜனமே, அற்புதமாக தானியேல் மூலமாக ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, இதை வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு சொல்ற வாசிக்கிறவன் சிந்திக்க சொன்னா, பாழாக்குகிற அருவருப்பு என்று சொன்னால் என்ன, அது என்ன நடக்குமா? இந்த பாழாக்குகிற அருவருப்பு சிந்திக்க கடவன் என்று சொல்லி நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க காண்பீர்கள். நிற்க காணும் பொழுது அப்ப பரிசுத்த ஸ்தலமாகிய சபைக்குள்ளே, ஆலயத்திற்குள்ளே இந்த அருவருப்புகள் நடக்க ஆரம்பிக்கும். விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், அசுத்தங்களும், காம விகாரங்களும், விக்கிரக ஆராதனைகளும் இன்றைக்கு எத்தனை சபைகளிலே, பொங்கல் வைத்த நாட்களிலே பாருங்கள், சபைகளிலே சமத்துவ பொங்கல் என்று சொல்லி சபைகளிலே பொங்கல் வைத்த சபைகள் உண்டு. அதற்கு பாஸ்டர்களும் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாழாக்கக்கூடிய அருவருப்புகள் திருச்சபைக்குள்ளே, பாழாக்குகிற அருவருப்புகள், விக்கிரகங்களை வைத்து வணங்கக்கூடிய பாழாக்குகிற அருவருப்புகள், பில்லி சூனியங்கள், மந்திரங்கள் விசுவாசிகள் மத்தியிலே. இன்றைக்கு நாங்கள் ஊழியங்களுக்கு போகும்போதெல்லாம் எத்தனையோ மக்களுக்கு விசுவாச 25 வருடம் 30 வருடம் பழையம் பெறும் விசுவாசிகளுக்கு ஜெபம் பண்ணும் போதெல்லாம் மந்திர கட்டு, சூனிய கட்டு, சொத்து சம்பந்தமான மந்திர கட்டு, பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மந்திர கட்டு, பயங்கரமான கிரியைகள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாழாக்குகிற அருவருப்புகளை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, இதை வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அது மாத்திரமல்லாமல் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அது பரிசுத்த ஸ்தலத்திலே நீங்கள் அதை நிற்க காண்பீர்கள். அப்படி என்று சொன்னால் ஆலயத்திற்குள்ளே, பெயர் பிரசாபமாய் உள்ள பெரிய பெரிய ஆலயங்களுக்குள்ளே இந்த அருவருப்புகள் கடந்து வந்து நிற்குமா? அப்படி நிற்கும் போதே நீங்க தெரிஞ்சுக்கலாமா, ஆண்டவர் சீக்கிரமா வந்து கதவை தட்டுற நேரத்தில் நிற்கிறாருன்னு சொல்லி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோசித்து பாருங்கள், இந்த மத்தேயு 24 நமக்கு எதை போதிக்கிறது? அப்ப ஆண்டவருடைய அந்த வருகை நாளிலே என்னென்ன சம்பவிக்குமாம்? நிற்க நீங்கள் காணும் போது 16வது வசனத்திலே வாசிக்கிறோம். 16வது வசனத்திலே வாசிக்கிறோம், யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போவார்கள். இங்கதான் ஓட்டம் ஸ்டார்ட் ஆகுது. இதுல ஒரு பெரிய ரகசியம் நீங்க புரிஞ்சுக்கணும். சபைகளிலே பாழாக்குகிற அருவருப்பு வந்தவுடன், ஆண்டவருடைய வருகை ஆயத்தமானவுடன், அந்த வருகை நாளிலே என்னென்ன காரியம் சம்பவிக்கும் என்று பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக, யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போவார்கள் என்று சொன்னால், யூதேயா பட்டணத்தை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும். அது சமவெளிகளும் மலைப்பாங்கான இடமும் கலந்த ஒரு பெரிய நகரம். அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்று சொன்னால், யூதேயா என்கின்ற சமவெளியில இருக்கிறவன் மலை எவ்வளவு தூரம் இருக்கிறது, அவ்வளவு தூரத்திற்கு அவன் தன்னை ஒளித்துக் கொள்ளும்படி ஓடுவானாம் ஆண்டவருடைய வருகை நாளிலே. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் வரும் பொழுது அந்த வருகையை எதிர்கொள்ள முடியாதபடிக்கு, இது கதை அல்ல, ஒவ்வொரு வாரம் ஏதோ பிரசங்கிற கதை அல்ல, நிஜம்.
ஒவ்வொரு வாரமும் அது பிரசங்கிக்கான்னு சொல்லி ஏனோதானோ என்று மக்கள் இருக்கக்கூடாது. இது எச்சரிப்பின் செய்தி. ஆண்டவருடைய வருகை நாளிலே தங்களை தற்காத்துக் கொள்ள அவரை முகத்தை நோக்கி ஏறெடுத்து பார்க்க முடியாதவர்களாய் பயந்து நடுங்கி கலங்கி மலைகளிலே, செடிகளிலே, மரங்களுக்கு அடியிலே, மலையினுடைய ஒளிப்பிடங்களிலே தங்களை கொண்டு ஒளித்துக் கொள்ளும்படி வேகமாய் ஓடுவார்களாம். ஆண்டவர் உதாரணமாக ஒரு சில காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். யூதேயாவில் இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். வெட்ட வெளியிலே, வனாந்தரத்திலே, யூதேயா தேசத்தில் இருக்கிறவர்கள் தங்களை ஒளித்துக் கொள்ள, தங்களை மறைத்துக் கொள்ள, ஆண்டவருடைய வருகைக்கு முன் நிற்காதபடிக்கு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேகமா ஓடி போய் மலைகளிலே தங்களை ஒளித்துக் கொள்வார்களாம். அப்ப யோசித்து பாருங்க, அந்த அளவுக்கு தலை தெறிக்க ஓடி தங்கள் ஜீவனை காத்துக்கொள்ள ஓடுறாங்கன்னு சொன்ன வருகை நாளில இந்த பூமி எப்படி அதிரும், மலைகள் எப்படி நடுங்கும் குலுங்கும், கடல் எப்படி குலுங்கும், வானத்தில் உள்ள நட்சத்திரம் அப்படி பூ மாறி கீழே விழும், சூரியன் ஒளியை கொடாதிருக்கும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், இருளும் அந்தகாரங்களும் இந்த பூமியை சூழ்ந்து கொள்ளுகின்ற அந்த கொடுமையான வேளையிலே ஒவ்வொரு மனிதர்களும் கலங்கி நடுங்கி தவித்து தங்கள் ஜீவனை காத்துக்கொள்ள மலைகளுக்கு ஓடி போவார்கள். பைபிள் ஒரு வசனம் இருக்குது, பரிசுத்தவானே நிலை நிற்பது அரிது, பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே ஓடுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வருகையின் நாளிலே கிட்டத்தட்ட நாம் இருக்கிறோம். தேவனுடைய கோபாக்கினையின் நாட்கள். ஜனங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தும்படி பலவிதமான யுக்திகளை ஆண்டவர் கையாண்டு கொண்டு வருகிறார். தங்களை தேவ ஜனங்கள் பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொண்டு கர்த்தருடைய வருகைக்காக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் பலவிதமான காரியங்களை இன்றைக்கு அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன வேதம் என்ன சொல்கிறது? யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கிடவர்கள். அவ்வளவு பெரிய ஓட்டம். முதல் காரியம். இரண்டாவது நிகழ்வாக என்ன நடக்குமா? 17வது வசனம், மத்தேயு 24, Matthew chapter 24 verse 17, வீட்டில் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். ஏதோ ஒரு வேலைக்காக வீட்டு மேல ஏறினவன், இப்ப நல்லா புரிஞ்சுங்க, ஏதோ ஒரு காரியத்திற்காக வீட்டின் மேல ஏறினவன் ஒரு நிமிடத்திலே, ஒரு இமை பொழுதிலே நடக்கக்கூடிய இந்த காரியத்தை கண்டு அவன் கீழே இறங்காதிருக்க கடவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன் அப்படின்னு சொன்னால், அந்த நிமிஷம், அந்த கர்த்தருடைய ரகசிய வருகையுடைய அந்த நிமிடம், this is the precious time. ஒரு நிமிடத்திலே நீங்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டியது வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேர் வயல்ல இருப்பாங்க, ஒருத்தங்க காணாம போயிடுவாங்க. 2 பேரும் எந்திரம் அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தங்க காணாம போயிடுவாங்கன்னு பைபிள் இருக்குது. 2 பேரும் பெட்ல இருப்பாங்க, ஒருத்தங்க காணாம போயிடுவாங்க. எங்க போனாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு இமை பொழுதிலே அவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு, அதுதான் ரகசிய வருகையினுடைய காரியங்கள். இது அடுத்த பிரசங்கத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப யோசித்து பாருங்கள், அந்த நிமிடத்திலே, அந்த நேரத்திலே வீட்டின் மேல் ஏறினவன் ஒரு பொருளை எடுப்பதற்காக, ஏதோ ஒரு வேலையா மேல ஏறினவன் அடுத்த வேலையை செய்வதற்காக கீழே இறங்காதிருக்க கடவன். அப்படி என்று சொன்னால் அந்த நேரம் அவ்வளவு விசேஷமான ஒரு நேரம். மூன்றாவது காரியமாக வேதத்திலே வாசிக்கிறோம், 18வது வசனம், வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். உங்களுக்கு இது அர்த்தம் புரியுதான்னு தெரியல. வயல்ல இறங்கி வேலை செய்யறவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த வேஷ்டி ஷர்ட்டை கலட்டி வரப்புல ஓரமா, அங்குள்ள செடியிலோ கொடியிலோ மரத்திலேயோ இல்ல வரப்பு ஓரமா வச்சுட்டு தான் ஒரு அன்றாயிரம் போட்டுக்கிட்டோ வேற மாதிரி ஏதோ அந்த உழவுக்கு ஏற்ற, அந்த வயலுக்கு ஏற்ற, வேலைக்கு ஏற்ற வேற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவங்க அங்க வேலை செய்வாங்க, உழவு செய்வாங்க. அதுல சேரு அழுக்கு எல்லாம் அந்த ட்ரெஸ்ல இருக்கும்.
இவங்க போட்டுட்டு போற நல்ல ட்ரெஸ்ஸை கலட்டி ஓரமா வச்சுட்டு அவங்க வேலை செய்வாங்களாம். இங்க பாருங்க, இப்ப திடீரென்று மின்னல் தோன்றி ஒரு பயங்கரமான கொடுமையான ஒரு நிகழ்ச்சி அவர்கள் பார்க்கும் அந்த நிமிடத்திலே ஐயோ என்று சொல்லி ஓடுவதற்கு தங்கள் வஸ்திரத்தை கூட எடுக்க முடியாத நிலைமைக்குள்ளே அவர்கள் தள்ளப்படுவார்கள். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அப்படி என்று சொன்னால் ஒரு வீட்டு மேல இருக்கிறவன் கீழே இறங்க முடியாதுன்னு சொன்னா, அப்ப யோசித்து பாருங்க, ஒரு நிமிடத்திலே கர்த்தருடைய அந்த ரகசிய வருகையிலே பயங்கரமான ஒரு நிகழ்வு இந்த பூமி சந்திக்க போகிறது. இந்த பூமி சந்திக்க போகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் கொடுமை, நடுக்கம், கலக்கம், தவிப்பு நிறைந்த அந்த நிமிடங்கள். இதுல என்ன கொடுமைன்னு கேட்டா, ஓட்டம் ஓட்டம் ஓட்டம், எல்லாம் ஓடி ஒளிவாங்க, தங்களை மறைச்சுக்கொள்ள பார்ப்பாங்க. எல்லா ஒன்றும் மனிதர்கள் செய்யக்கூடிய எந்த காரியம் அவர்களை தப்புவிக்க முடியாது. அதனாலதான் இந்த சுவிசேஷத்திலே ஆண்டவர் சொன்ன அடுத்த வசனம், அந்நாட்களிலே 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. கர்ப்பவதிகள், பிள்ளையை சுமந்திருக்கிற கர்ப்பவதிகளாலே ஓட முடியாது. மற்றவர்கள் ஓடுவார்களாம், பிளைன் பிளேஸை விட்டு மலைக்கு ஓடி போகிற அளவுக்கு, ஜீவன் போகிற அளவுக்கு ஓடி ஒளியக்கூடிய அந்த நாட்களிலே கர்ப்பஸ்திரிகள் என்ன செய்வார்கள்? அதனாலதான் பைபிள்ல ஐயோன்னு எழுதப்பட்டிருக்கிறது. கர்ப்பஸ்திரிகளுக்கும் பால் கொடுக்கிற பிள்ளைகளோடு, பாலை கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த குழந்தை, பெற்றெடுத்த பச்சிலம் குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களால ஓட முடியுமா? என்ன அருமையான ஆண்டவர் இந்த ரகசியத்தை எழுதி வச்சாரு பாருங்க. கர்ப்பஸ்திரிகள் வயிற்றுல குழந்தைய சுமந்துக்கிட்டு அவங்களால ஓட முடியாது. பிள்ளை பெற்றவர்கள் அந்த பச்சிலம் குழந்தையை சுமந்து கொண்டு அவர்களால் ஓட முடியாது. அவர்களுக்கு ஐயோ. அந்த கொடுமையை அவர்கள் எப்படி சகிப்பார்களோ, அந்த கொடுமையான அந்த நாளிலே அவர்கள் தங்களை காத்துக்கொள்ள என்ன செய்வார்களோ அவர்களுக்கு ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் ஒரு காரியம் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஓடி போவது ஒருவேளை ஆண்டருடைய வருகை. இது நீங்க பாத்தீங்கன்னாக்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வருகை யாருக்கு தெரியும் சொல்லி கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு பாடல் கூட இருக்குது. நான் அடுத்த புதன்கிழமை அந்த பாட்டை உங்களுக்கு நான் பாடுறேன். மலையை போய் கேட்டேன், இயேசு எப்பொழுது வருவார் எனக்கு தெரியாது, நான் அப்போ நொறுங்கி போயிடுவேன். கடலை போய் கேட்டேன், இயேசு எப்பொழுது வருவாரு, கடல் என்ன பண்ணிச்சான், கலங்கி நின்றுச்சான், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிச்சான். மேகத்தை போய் கேட்டேன், இயேசு எப்போ வருவாரு, அது வேகமா போயிடுச்சு, நான் தான் அதுக்கு வாகனமா வருவேன்னு சொல்லிச்சு. அப்படி ஒரு பாடலே இருக்கிறது. இயேசுவிடம் போய் கேட்டாங்களாம், தேவா எப்போ வருகை என்று எனக்கே தெரியாது, என் பிதாவாகிய தேவனை தவிரன்னு சொல்லி இயேசு சொன்னாராம். அப்படின்னு சொன்னா பிதாவுக்கு தவிர வேறு யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி பைபிள் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறது. அதனால தான் ஆண்டவர் சூசகமா சொல்றாரு 20வது வசனத்துல, நீங்க ஓடி போற அந்த வருகையினால் மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆச்சரியமா இருக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது. என்ன சொல்றாரு ஆண்டவரே, ஓய்வு நாளில எல்லாரும் என்னென்ன பண்ணுவாங்க, வேலை எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு புசித்து குடுத்தி சந்தோஷமா இருக்கிற ஒரு நாள், ஆலயத்துல வீட்டுல வெளியில அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஓய்வு நாள். இரண்டாவது மாரிக்காலம். மாரிக்காலம் என்றால் மழைக்காலம் சொல்லி அர்த்தம். மாரிக்காலத்துல மழைக்காலத்துல இடியும் மின்னலும் மழையும் பெருமழையும் காற்றோடு இடியோடு மழை பெய்யும் பொழுது ஒருவேளை அந்த நேரத்தில் கர்த்தருடைய வருகை இருக்குமானால் தங்களை காப்பாற்றிக் கொள்ள அந்த இடியிலே மின்னலிலே மழையிலே அவர்கள் எப்படி ஓடுவார்கள்? அது கொடுமையான காரியம் அல்லவா? அதற்காகத்தான் அவரே சொல்றாரு, அந்த நேரத்தில் வராம இருக்க நீங்க ஒருவேளை வேண்டிங்க. ஓய்வு நாளிலே இந்த நாள் வராதபடிக்கு, மாறி காலத்திலாவது வராதபடிக்கு நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று
வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது எப்படிப்பட்ட காலமா? 21வது வசனத்திலே அதற்கு முடிவாய் ஆண்டவர் சொல்கிறார், ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்து இதாதுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாகிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்து இராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம். இந்த உலகம் எப்பொழுது உருவானதோ அது நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரையிலே சம்பவித்து இராததும் இனி சம்பவிக்காததுமான ஒரு மகா பெரிய உபத்திரவம் இந்த பூமியில உண்டாகும். அப்படியே யோசித்து பாருங்களேன். கர்த்தருடைய வருகை, நடுங்குகிறது பூமி, மலைகள் குலுங்குகிறது, சூரியன் ஒளியை கொடாதிருக்கிறது. அப்ப இடியும் மின்னலும் மழையும் தாக்கி அந்த நேரத்தில் எல்லாம் ஓடி ஒளியத்துக்கு ஓனா என்ன நடக்கும்? உயிருக்கு பயந்து, ஜீவனுக்கு பயந்து ஜனங்கள் எங்கே ஓடுவார்கள்? இன்னைக்கு மனம் போன போக்களை இஷ்டப்படி கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செஞ்சுக்கிட்டு உண்மையான சத்தியம் தெரியாதபடிக்கு கர்த்தருடைய வருகை நாளை அசட்டை பண்ணி ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் ஜீவிய செய்கிற யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் ஒருபோதும் தப்பி போவது கிடையாது. எங்களால் முடிஞ்ச என்ன செய்ய முடியும்? ஊழியக்காரர்கள், அது திருச்சபையா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், சொந்த குடும்பமா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், எனக்கே இருக்கட்டும், யாரா இருந்திருக்கும், வசனத்தை தான் சொல்ல முடியும். வசனத்தை கை கொண்டு அதன்படி நடப்பது உங்கள் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவருடைய வருகை நாளிலே என்ன சம்பவிக்கும் என்பதை இதைவிட ஒரு அற்புதமுள்ள வார்த்தைகளால் சொல்ல முடியாது. பால் கொடுக்கிறவர்கள், கர்ப்பஸ்திரிகள் ஐயோ என்று ஆண்டவரே சொல்றாருன்னு சொன்னா அப்பேற்பட்ட கொடுமையின் நேரம் அந்த நேரம். எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன காரியமானாலும் யார் ஒருத்தவங்க பயம் இல்லாம தன் ஜீவனை காத்துக்கொண்டு என்னுடைய ஆவி, என் ஆத்மா, என் சரீரத்தை என் மனசாட்சி அளவுக்கு நான் சரியா வச்சிருக்கிறேன். என் மனசாட்சி சொல்லுது. ஏன்னா உங்கள் இருதயமே உங்களை நியாயத்திற்குன்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்க இருதயமே உங்களை நியாயத்திற்குமா? ஆண்டவர் நின்று தீர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க இருதயமே சொல்லுவோம், நீ இதை பண்ண, அதை பண்ண, நீ என்ன, நீ ரைட்டா இருந்த, நீ என்ன, நீ ஒழுங்கா இருந்த, இருதயமே நியாயம் தீர்த்துரும். மறுபேச்சு நம்மளால பேச முடியாது. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட நம்ம எக்ஸ்கியூஸ் பண்ணி கேட்கவே முடியாது. இன்னைக்கு வரல அவர் நமக்கு இன்னைக்கு நம்ம ரத்தத்தை சிந்தி அவர் நமக்கு இரக்கமுள்ள ஆண்டவராக இருக்கிறதால இன்னைக்கு நாம மனம் திரும்பினா நம்ம தப்பிக்க முடியும். ஆனா ரகசிய வருகைக்கும் பின்னாடி இந்த பூமி முற்றிலுமாக பிசாசின் கரத்தில் கொடுக்கப்பட்டு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி ஸ்டார்ட் பண்ணிட்ட பிற்பாடு ஒருவனாலும் தப்பிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Jesus Christ came as a prophet, he ascended as a priest and he returns as a king. ஒரு தகப்பன் தன் குடும்பத்திற்கு வேலைக்காரனாய் இருக்கிறான். ஒரு தகப்பன் அந்த குடும்பத்திற்கு தகப்பனாய் இரக்கமுள்ளவனாய் இருக்கிறான். அவனே ஒரு ஜட்ஜா இருந்தானா சொன்ன, அவன் ஜட்ஜி சீட்ல உட்கார்ந்துட்டாங்க சொன்னாக்க அவன் நியாயாதிபதியாக இருக்கிறான். அங்கே யாரா இருந்தாலும் நீதி அங்கே நிலை நிறுத்தப்படும். அப்படித்தான் நம்முடைய காரியங்களும். இன்னைக்கு அப்பாவா இருக்கிறாரு, நமக்கு இரக்கம் செய்யறாரு. இப்பவே அவரை நாம அண்டிக் கொண்டு பாவத்தை முற்றிலுமாக விலக்கி ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஜீவியம் செய்து அவருடைய பாதத்தை இறுக பிடிச்சுக்கிட்டா நம்ம தப்பிச்சோம். இல்லைன்னு சொன்னா அவர் நியாயாதிபதி சீட்ல அமர்ந்துட்டாருன்னு சொன்னா அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருந்து அவன் செய்த கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொடுக்க அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார். ஒருவனாலும் தப்பிச் செல்லவே முடியாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது எச்சரிப்பின் வார்த்தை. மத்தேயு 24 அதிகாரத்திலே கர்த்தருடைய வருகை குறித்து திட்டமான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. கடந்த வாரத்திலே சுவிசேஷம் என்றால் என்ன என்று சொன்னேன். இந்த நாளிலே ஆண்டவருடைய வருகை நாட்களிலே என்னென்ன சம்பவிக்கும் என்று உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். வருகின்ற வாரத்திலே ஆண்டவருடைய சீக்ரெட் கமிங், ரகசிய வருகையை குறித்து நான் உங்களுக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன். எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றைக்கு கூட ஆண்டவருடைய வருகை இருக்கலாம்.
இன்றைக்கு இரவு கூட இருக்கலாம், நாளை கூட இருக்கலாம். ஒருவனும் அவருடைய வருகையின் நாளை அறியாதபடினாலே எச்சரிக்கையாய் விழித்துக் கொண்டிருப்பது அதிக அவசியம் அல்லவா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் விழிப்புள்ளவர்களாய், ஆயத்தமுள்ளவர்களாய், கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய் நான் காணப்படும் பொழுது எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியமில்லை, பயப்பட வேண்டிய அவசியமில்லை. என் ஆண்டுடைய சமூகத்துக்கு முன்பதாக நான் பிரீதியாக இருக்கிறேன். எசேக்கியா ஜெபம் பண்ணான் பார்த்தீங்களா? நான் ஒரு கெடுதியும் செய்யவில்லை, ஆண்டவரை நினைச்சு பாருங்கன்னு சொல்லி சுவர் பக்கமாய் திரும்பி அழுதான். அந்த ஜெபம் அவன் மனசுல ஒரு நிறைவு இருந்துச்சு. நான் ஒரு தவறும் செய்யலைங்கிற நிறைவு இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம மனசு நம்மளை பார்த்து அப்படி சொல்லணும், நான் ஒரு தவறும் என் தேவனுக்கு முன்பாக செய்யாதபடிக்கு மன உத்தமம் உள்ளவனாய் முத்தமம் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி தைரியமாய் நில்லுங்கள். ஒரு குறைவு உங்களை அணுகுவதே இல்லை. வருகைக்கு ஆயத்தப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த எச்சரிப்பின் செய்தியை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவாராக. ஆயத்தப்படுத்துங்கள், உங்களோடு இருப்பவர்களை ஆயத்தப்படுத்துங்கள், நீங்களும் ஆயத்தமாகுங்கள். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாகிய ஆண்டவருடைய நாமத்தினாலே தர்மையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் கொடுத்த இந்த எச்சரிப்பின் வார்த்தை இந்த நாட்களிலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன், நேரலையிலே பார்க்கிறேன், யூடியூப்ல பார்க்கிறேன், இன்ஸ்டாகிராம்ல பார்க்கிறேன், பேஸ்புக்ல பார்க்கிற ஒவ்வொரு மக்களை எங்கள் ஆண்டவர் நீர் தகுதிப்படுத்தி உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படிக்கு ஊழியக்காரனாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இந்த எச்சரிப்பின் வார்த்தை அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதாக. இது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் 30, 60, 100 பலன் கொடுக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகள் நொறுக்கப்படுவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, எங்கள் பிள்ளைகளை தகுதிப்படுத்துவீராக, எங்கள் குடும்பத்தை தகுதிப்படுத்துவீராக, அடியனையும் குடும்பத்தையும் ஆண்டவர் தகுதிப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை கேட்டோம் அல்லவா? மீண்டும் அடுத்த புதன்கிழமை மாலை சரியாக 7 மணி அளவிலே எச்சரிப்பின் வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.